வெல்கம் டு VV Dishes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு அப்புறம் மீன் பொரியல் ரெண்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மீன் குழம்பு பண்றதுக்கு ஆத்து மீன் எடுத்துக்கிறேன். இந்த ஆத்து மீன் இது என்ன ஆத்து மீன் அப்படின்னா இது கெண்டை மீன். இதுக்கு பேர் கட்லாக் கெண்டை. இந்த மீனுக்கு பேரு. இந்த மீன் குழம்புல கெண்டை மீன் குழம்புல வந்து ரொம்ப அதிகமான டேஸ்ட் கொடுக்கக்கூடியது வந்து மீனோட மண்டை தான். இது வந்து குழம்பு வைக்கிறதுக்காக நான் வந்து கட்லாக் கெண்டை எடுத்திருக்கிறேன். மீன் பொரிக்கிறதுக்கு அதுவும் கெண்டை மீன் தான். ஆனா இதுக்கு பேர் வந்து கண்ணாடி கெண்டை. இது வந்து பொரிச்சா டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மீன். அதனால இது வந்து நான் பொரிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இது பேர் கண்ணாடி கெண்டை. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்ம அரைக்க போறதுனால நான் தொலியை மட்டும் உரிச்சு 2 கார்னரும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தேங்காய் 3/4 முறி தேங்காய் வந்து கீறி வச்சிருக்கிறேன். இது வந்து மாங்காய். நம்ம தக்காளி பழம் போட போகிறது இல்லை. ஆற்று மீனுக்கு மாங்காய் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய சைஸ் மாங்காயில் 1/4 மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு தான், அதனால் தேவையான அளவு போட்டால் போதும். வத்தல் பொடியும் 4 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி போட்டால் போதும். மிளகா வந்து ஒரு 6 மிளகாவை அப்படி சென்டரில் கீறி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் இது வந்து ஒரு 6லேருந்து 7 8 சின்ன வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்காக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து புளி வந்து நான் ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து கரைச்சி ஊற்ற போகிறோம். நம்ம புளிப்புக்காக வந்து மாங்காயும் இருக்கிறதுனால நான் இதில் வந்து புளி கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு புளி டேஸ்ட் இன்னும் அதிகம் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இது வெந்தயம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துருக்கிறேன். கடுகு தேவையான அளவு, உப்பும் தேவையான அளவு. இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி ஆகலாம். அதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை அப்படியே உள்ள போட போறேன். முக்கால் முறி தேங்காய் எடுத்துருக்கிறேன்னு அதையும் அப்படியே உள்ள போட்டு அரைக்க போறேன். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை அப்படியே வந்து உள்ள போட்டு அரைச்சி எடுக்க போறோம். இது அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சாச்சு. ரொம்பவும் மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இந்த விதத்தில் இருந்தால் ஓகே தான். இப்போ அடுத்து வந்து நம்ம மசாலா அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை வந்து கரைச்சி ஊற்றணும். இந்த புளியை வந்து ஒரு 4 தடவை தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டு ஊற வச்சாலும் ஓகே தான். நல்லா விரவிக்கோங்க. இந்த புளியில் இந்த டேஸ்ட் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். முதல் தடவை நல்லா கரைச்சாச்சு. அப்படியே வந்து நம்ம வடிகட்டி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை இன்னொரு தடவை இதே மாதிரி இன்னும் ஒரு 3 தடவை புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு சொட்டு புளியை கூட விடக்கூடாது. வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கணும் அதில். இதை வந்து 4வது தடவை கரைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் கரைக்கும் போது எவ்வளோ புளி அந்த தண்ணி கலர்லாம் நல்லா மாறி இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இதையும் விடக்கூடாது. இதையும் நம்ம கரைச்சி ஊற்றிடணும். வெறும் சக்கை மட்டும்தான் மிஞ்சணும் புளியில். எங்கே இருங்க, அதோட அந்த கொட்டை, அந்த சக்கை, நார் இது மட்டும்தான் இருக்குது. அப்படியே சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த புளியை கரைச்சி வச்சுருக்க தண்ணியில்
அரைச்சி வச்சுருக்குறோம்ல மசாலா, அதை அப்படியே இதில் போட்டுற வேண்டியதான். அவ்வளோ மசாலாவையும் இதில் போட்டுட்டு நல்லா விரவி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, இதெல்லாமே இதில் சேர்க்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து வத்தல் பொடி, நம்ம சொன்னோம்ல எடுத்து வச்சுருக்க வத்தல் பொடியிலேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாலு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்தாச்சு. மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன். உப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். உப்பு ஒருவேளை பத்தலை அப்படின்னா திரும்ப போட்டுக்கலாம். காரம் வந்து கொஞ்சம் கூட தெரிஞ்சதுன்னா குறைச்சி போட்டுக்கோங்க, இல்லை உங்களுக்கு குறைய தெரிஞ்சதுன்னா கூட உங்கள் தேவைக்கு போட்டுக்கலாம். 1 கிலோ கட்லாக் கெண்டை எடுத்துருக்கிறேன். அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஒருவேளை இது உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் உங்கள் தேவைக்கு நீங்கள் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாங்காவை அப்படியே உள்ளே போட்டுற போகிறோம். மிளகா எல்லாத்தையுமே உள்ளே போட்டு இன்னொரு தடவை விரவி எடுத்துக்கிற போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயம், கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து கொதிக்க வைக்க போகிறோம் குழம்ப. குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தாளித்து ஊற்ற போகிறோம். அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சிங்கில் எண்ணெயெல்லாம் ஊற்றி தாளிக்க போகிறோம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் கடுகு, தேவையான அளவு கடுகு போட போகிறோம். கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சோம்ல, அதையும் அதில் சேர்த்துக்க போகிறோம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதையும் போடலாம். வெந்தயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறின உடனே எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயமும் ஒரு மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வந்த உடனே கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டு இதில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டுற போகிறோம்.
கருவேப்பிலை, வெங்காயம், வெந்தயம் எல்லாம் நல்லா தாளித்து வந்தப்புறம் அப்படியே நம்ம குழம்புல இதை வந்து ஊற்றிடுவோம். இது நல்லா தாளிச்சாச்சு. இது அப்படியே நம்ம குழம்புல ஊற்ற போகிறோம். நல்லா தாளிச்சு எல்லாம் ஊற்றியாச்சு. குழம்பு இப்படி ஆன உடனே நம்ம அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா நுர கூட்டி வரட்டும். வந்த உடனே தான் நம்ம மீன் போட போகிறோம். இப்போ அது ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்து மீன் பொரியலுக்கு என்ன மசாலா மிக்ஸ் பண்ணணுன்றதை பார்த்துடலாம். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு இந்த கண்ணாடி கெண்டை மீன் எடுத்துருக்குறான்ல, அதில் வந்து வத்தல் பொடி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி எடுக்க போகிறேன். உப்பு தேவையான அளவு. இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேன். லெமன் பாதி லெமன் புழிஞ்சு ஊற்றினா போதும். வத்தல் பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். உரப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, கூட வேணும்னாலும் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், அப்படி போட்டுக்கிறேன். உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு ½ லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ½ லெமன் அப்படி புழிஞ்சு விட போகிறோம். கொட்டை எதுவும் இருந்துச்சுன்னா இதில் அப்படியே அரைச்சிக்கலாம். மற்றபடி எந்த ஒரு பொரிக்கிற மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. லெமன் நல்லா புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் விரவி எடுத்துக்கோங்க அப்படியே மீனை. மீனில் வந்து மசாலா தடவி வச்சாச்சு. இது நம்ம குழம்பு ரெடி ஆனோடனே இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். குழம்புல வந்து மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போதும். உப்பு வந்து நான் பொடி உப்பு சேர்த்துருக்கிறேன். அது வந்து 2½ ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதே இது நீங்கள் கல் உப்பு சேர்க்குறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் போட்டுக்கலாம் கல் உப்பு. நான் பொடி உப்பு தான் எடுத்துருக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மசாலாவோட ஸ்மெல்லும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்மளோட மீன்களை வந்து போட போகிறோம். அப்படியே அங்கங்கே சேர்த்துக்கோங்க. இந்த மீனுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் தரக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த தலைப்பகுதி தான். எல்லா மீனையும் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அப்படி லைட்டாக பரட்டி விடுங்க. இல்லைனா மீன் உடஞ்சிரும், முள்ளாயிரும் குழம்பு ஃபுல்லாக. ஸோ அப்படி லைட்டாக பரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மீன் அவியணும். அவ்வளோதான். ரெடி ஆகிடுச்சுன்னா 10 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் மீன் வந்து குழம்புல அப்படியே கிடந்து அவிஞ்சிருச்சுன்னா நம்மளோட கெண்டை மீன் குழம்பு ரெடி. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனும் நல்லா வெந்திருக்கும். நம்ம லைட்டாக தான் எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்க்கும்போது இதிலே தெரியும் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வந்து இல்லைனா உடஞ்சிரும். நம்ம லைட்டாக எடுத்து பார்க்கணும், இல்லைனா உடஞ்சிச்சின்னா முள்ளாயிரும் குழம்புலாம்.
10 நிமிஷத்துலேயே வெந்துடும். வரல, லைட்டாக ஒரு ஃபோக் வச்சு எடுத்து பாருங்கள், அது வெந்துருச்சு. நல்லா தொட்ட உடனே நல்லா மையாக மசிஞ்சிரும். அதெல்லாம் நல்லா அவிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ அப்படியே நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு அப்படியே நம்ம ஒரு சைடு தூக்கி வச்சாச்சு, அப்படியே மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ மீன் எப்படி பொரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சட்டி நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தவாலையும் பொரிக்கலாம், நான் இப்போ இதில் பொரிக்க போகிறேன். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். சூடாயிடுச்சு. இந்த மீனை வந்து நம்ம இதில் போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு வச்சுக்கலாம். சூப்பரான காரசாரமான கட்லாக் கெண்டை மீன் குழம்பு, கண்ணாடி கெண்டை மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.